எருக்கம்பூ முத்து மாலை எப்படி செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு நம்ம பூவை பறிச்சுட்டு வந்துடுவோம். எருக்கம்பூவை இதில் வெள்ளை எருக்கம்பூ நீல எருக்கம்பூ 2 வகையான எருக்கம்பூ இருக்குது. இந்த பூவில் அந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, அதை வச்சு தான் நம்ம இந்த முத்து மாலையை செய்ய போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் இந்த முத்து வந்து ஒன்று ஒன்றா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முத்து கோக்கிறதுக்கு. ஸோ எல்லா பூவில் இருந்தும் நம்ம அந்த முத்தை கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா முத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த முத்தை வந்து நம்ம ஒரு நூல் ஊசியை வச்சு நம்ம கோத்து எடுத்துக்கலாம். இந்த முத்தை கோக்கும்போது ஒரு ஆர்டரில் கோக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எந்த விருப்பப்பட்ட ஆர்டர் வேணாலும் நம்ம இந்த ஆர்டரை கோத்துக்கலாம். இப்படி இந்த முத்தை எல்லாத்தையும் ஒன்றா நீங்கள் கோத்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மாலை ஒன்று கிடைக்கும் உங்களுக்கு லைனாக. இப்போ அந்த மாலையை நீங்கள் அப்படியே கட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எருக்கம்பூ முத்து மாலை ரெடி. இது நம்ம எவ்வளோ நீளத்துக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நீளத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த பூ மாலை ரெடி. இப்போ நம்ம அந்த மாலை எங்கே தேவைப்படுதோ நம்ம அந்த மாலையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நம்ம சாமிக்கு போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.